அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரமேஸ்வரி கிட்டேருந்து ஃபோனை வாங்கின ரஞ்சித் அந்த ஃபோனில் வீடியோலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ சுரேகாவோட ஃப்ரெண்ட் அனுவை கொலை பண்ண வீடியோவும் பார்த்துட்ருக்கிறாரு. அதை அவர் பார்க்கும்போது பின்னாடி இருந்து நந்தினியும் அந்த வீடியோவை பார்த்துட்றாங்க. நீ தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே அவர்கிட்ட இருந்து அந்த ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரஞ்சித் ஃபோனை கொடுக்காம அவங்ககிட்ட சண்டை போடுறாரு. ஒரு வழியாக நந்தினியும் ஃபோனை அவர்கிட்டருந்து பிடிங்கிட்டு கீழே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வெளியே போகிற நந்தினி அங்கேருந்து விவேக் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ரஞ்சித் தான் கொலைகாரன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, உடனே வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நந்தினியும் விவேக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரஞ்சித் மொபைலில் இருக்க அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்த போலீஸ் உடனே கல்யாண மண்டபத்துக்கு போய் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நந்தினி போலீஸை கூப்பிட்டுட்டு வராங்க. அங்கே வந்த நந்தினி ரஞ்சித்தை அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை காட்டுறாங்க. ஆனால் போலீஸ் சூர்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்த சுந்தரவல்லி அருணாச்சலத்துக்குலாம் பெரிய ஷாக்கு, ஏன் சூர்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நந்தினி சொல்கிறாங்க சூர்யா கொலைகாரன் இல்லை, ரஞ்சித் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் ஒரு வீடியோ காட்டுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூர்யா கொலை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வீடியோ எப்படி மாறிச்சுன்னா, ரஞ்சித் கிட்ட இருந்த மொபைலை நந்தினி எடுக்கும்போது அவர் வச்சிருந்த டம்மி மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் ரஞ்சித் கொலை பண்ண மாதிரி இருந்த ஒரிஜினல் வீடியோ அந்த ஃபோனில் இல்லை. ரஞ்சித்தாக ஒரு ஏஐ வீடியோ ரெடி பண்ணி அதை அந்த ஃபோனுக்கு அமுச்சு வச்சுட்டாரு. அதனால தான் இப்போ சூர்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சூர்யாவுக்குமே எதுவுமே புரியலை, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நந்தினி ரஞ்சித் தான் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.